பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பேட்ரிக் ரைமான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட வீடியோவை தற்போது பார்க்கலாம். விபத்திலே மரணமடையக்கூடிய பல்வேறு பாதிப்படையக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளை அரசு வெளியிட்டிருக்கிறது. புதிய பள்ளிகள் தரம் உயர்த்துதல், பள்ளிகளுக்கான ஆசிரியர் நியமனங்கள் போன்ற அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் காலி பணியிடங்களை நிரப்புவது, இன்னும் அதிக எண்ணிக்கையிலான காலி பணியிடங்களை, ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது குறித்தான அறிவிப்புகள் வெளியிடப்படாதது வருத்தம் அளிக்கிறது. முக்கியமாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரத்திற்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த எவ்வித அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களை பொறுத்தவரையில் பழைய ஓய்வூதிய திட்டம், ஈட்டிய விடுப்புக்கான கால நீட்டிப்பு, காலி பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்படாதது, தொகுப்பூதிய பணியாளர்கள் நிரந்தரமாக்கப்படாதது போன்றவை ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆட்சியாளர்களை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என தலைமை செயலக ஊழியர் சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என தெரிவித்துள்ள தலைமை செயலக ஊழியர் சங்கம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை திமுக அரசு முழுமையாக புறக்கணித்து உள்ளது என தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கான திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகள் காணல் நீராகி போய்விட்டது என தெரிவித்துள்ள தலைமை செயலக ஊழியர் சங்கம், தமிழக அரசின் பட்ஜெட் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு எதிரான பட்ஜெட் என அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆட்சியாளர்களை அரசு ஊழியர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் தலைமைச் செயலக ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது.